பென்டனிசன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற டைமண்ட் ஏலியனுக்கு முதுகுல 2 ஸ்பைக் இருக்க மாதிரி அதே ஸ்பீஷஸை சேர்ந்த டெக்ட்ராக்ஸுக்கு ஏன் அந்த ஸ்பைக்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலா நம்ம டெக்ட்ராக்ஸ் பெட்ரோபியா அப்படின்னு ஒரு பிளானட் சேர்ந்தவர் தான். அந்த பிளானட்ல இருக்க மற்ற பெட்ரோஷேப்பியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே முதுகுல அந்த 2 ஸ்பைக்ஸ் இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அப்புறம் ஏன் நம்ம டெக்ட்ராக்ஸுக்கு மட்டும் அந்த ஸ்பைக்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலா அதுக்கு மொத்தம் 2 ரீசன் இருக்கு. ஒன்று, நம்ம பென் கிட்ட இருக்கிறது யங் பெட்ரோஷேப்பியன். பட் அதுவே நம்ம டெக்ட்ராக்ஸை பார்த்தோம் அப்படின்னா மெச்சூரா இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பெட்ரோஷேப்பியன்ஸ் ஏலியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஜ் பேஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்பைக்ஸ் ரெடியூஸ் ஆகும் அண்ட் ரீஷேப் ஆகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்பைக்ஸ் இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ்க்காக தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டெக்ட்ராக்ஸ் அவருடைய பின்னாடி இருக்க அந்த ஸ்பைக்ஸ் ரெண்டுத்தையும் அவர் வியர் பண்ணுற சூட் இருக்குல்ல, அதுக்கு சூட்டபிள் ஆகணும் அப்படின்றதுக்காகவே அதை அவர் ரிமூவ் பண்ணியிருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரியேட்டர்ஸ் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பெட்ரோஷேப்பியன், அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வாரியர் அப்படின்றது காட்டுறதுக்காக கூட ரிக்வெஸ்ட் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்பைக்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட வேறு ஏதாவது ரீசன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.